வணக்கம். 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முகலாய பேரரசு அந்த பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முகலாய பேரரசு பத்தி 7த் புக்லயும் இருக்கு. இருந்தாலும் 11வது புத்தகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வினாக்கள் அடங்கின ஒரு தொகுப்பு தான். இந்த பாடத்தை நீங்க படிக்கலைனாலும், இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புத்தக புற வினாக்கள கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1826ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஸை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீரங்கி படையை அவர் பயன்படுத்தினால தான் வெற்றி கிடைச்சு. ஓகேவா? இந்த பீரங்கி படை அப்படின்றது ஒரு 2 பேர் சேர்ந்து இழுத்துக்கிட்டு போற மாரி நகர்த்தக்கூடிய பீரங்கி படை. ஓகேவா? மற்ற இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய பீரங்கி வந்து நகர்த்த முடியாது. அரண்மனையோட செட்டில்டா இருக்கும். இவங்க பீரங்கி வந்து நகர்த்தக்கூடிய ஒரு பீரங்கி படை. சீனாவுல கண்டுபிடிக்கப்பட்ட எரிபொருளோட அந்த அமைப்பை வச்சு தான் இந்த பீரங்கி உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. கடைசி போரான ஹாக்ரா போரில் பாபர் டேஸுக்கு எதிராக போரிட்டார்னு கேட்டிருக்காங்க. ஆப்கானியருக்கு எதிராக. ஓகேவா? டேஸ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேர்கான். ஓகேவா? சேர்கான் அப்படின்றவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு ஆப்கானியர். இவர் முகலாய பேரரசு இல்லாதவர். ஓகேவா? இடையில வந்து சொருகுவார். ஓகேவா? டேஸ் நில உரிமை முறை நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பு அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு அரசு அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஜாகிர்தாரி அப்படின்றது ஆன்சர். அக்பர் காலத்துல தான் இந்த முறை கொண்டுறாங்க. ஓகேவா? ஜாகிர்தாரி முறை. அக்பரது நிதி நிர்வாகம் டேஸ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னா செர்சா அவர்களுடைய முறையை பின்பற்றி தான் அமைக்கப்பட்டது. இளவல் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்றாங்க. குரு அர்ஜுன் தேவ் அப்படின்ற. ஓகேவா? குரு அர்ஜுன் தேவ் அப்படின்றவர் தான் குஸ்ருவோட சேர்ந்து ஒரு கலகத்தை தூண்டி விடுவாரு. குரு அர்ஜுன் தேவை கொன்றுவாங்க. குஸ்ருவை கண்ணு ரெண்டையும் பிடுங்கி குருடாக்கி விட்டுருவாங்க. ஓகேவா? டேஸ் தனது ஆட்சியின் போது சிஸ்யா வரியை மீண்டும் விதித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவுரங்கசீப் அவர்கள். இங்கே முன்னோர்கள் கொண்டு வந்து எல்லாத்தையுமே அவுரங்கசீப் கட் பண்ணிடுவாரு. அதில் வந்து முக்கியமானது இந்த ஜிஸ்யா வரியை விதிக்கிறது. இந்துக்கள் மீது சிஸ்யா வரி விதிக்கிறது. ஓகேவா? கப்பலின் ஒட்டகம் என்ற சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகிலேயே கண்டறிந்த முதல் அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அக்பர். ஓகே. டேஸை சேர்ந்த தன்சேனை அக்பர் ஆதரித்தார். தன்சேன் அப்படின்ற ஒரு இசை கவிஞர். அவர் வந்து ஒரு குவாலியரை சேர்ந்தவர். ஓகேவா? பாதுஷா நாமா என்பது டேஸின் வாழ்க்கை வரலாறு. பாதுஷா நாமா அப்படின்றது ஜாஜகான் பத்தின வாழ்க்கை வரலாறு. ஒரு 2 பேர் இதை எழுதியிருப்பாங்க. ஒரு 2 பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. முகமது ஹமீது லஹாரி, முகமது வரிஸ். ஓகேவா? லஹாரி வரிஸ் அப்படின்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நூல் எழுதியிருப்பாங்க. ஜாஜகான் பத்தின நூல் தான் பாதுஷா நாமா அப்படின்றது. ஓகே. டேஸ் ஒரு ஜோதிட ஆய்வு நூல் அப்படின்றாங்க. ஓகேவா? தசிகல நிலகந்தி அப்படின்றது ஒரு ஜோதிட ஆய்வு நூல். தசிகல நிலகந்தி பேரே வாயில வர மாட்டேங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குமார குருபாரர். ஓகேவா? தவறான கூட்ட கண்டுபிடிக்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. இந்திய பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலைஞர் பாணியில் முகலாயர் கட்டடக்கலையின் மறு வடிவமாக தாஜ்மஹால் உருவானது. சரிதான். ஓகே. அக்பரது புதிய தலைநகரமான ஆக்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. அக்பரோட புதிய தலைநகரம் ஆவண்ணா பாருங்க. ஆக்ரா அப்படின்றது இல்லை. ஆக்ரா இல்லை. அது வந்து என்ன வரும்? பதேபூர் சிங்கரி அப்படின்றது. சுற்றுவட்ட சுவர்கள் பல எழுச்சியூட்ட வண்ணங்கள் உள்ளன. அதான் கரெக்ட். இது தப்பு. ஆவண்ணா தப்பு. ஓகேவா? மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களால் செய்யப்பட்டது. ஓகே தான். புராணா கிலா ஒரு உயர்ந்த கோட்டையாகும். ஓகே, கரெக்டு தான். அப்போ வந்து அக்பரது புதிய தலைநகரம் ஆக்ரா அப்படின்றதான் தப்பு. ஆக்ராவில் பதேபூர் சிங்கரி அப்படின்றது சரி. ஓகேவா? தவறான கூற்று கேட்டிருக்காங்க மறுபடி. ஓகே, இது பாருங்க. ஒவ்வொரு மனுஷத்தாரும் 1 முதல் 10,000 வரையிலான படை வீரர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஜாட்டுகள் தீர்மானித்து. ஜாட்டில் எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அது ஜாட்டுகள் அப்படின்றது குதிரைகளோட எண்ணிக்கை. படை வீரர்கள் எண்ணிக்கை குறிப்பது வந்து சாவர். ஓகேவா? சாவர். அப்போ ஃபர்ஸ்ட் கூற்றே தவறு. ஓகேவா? சிர்சாவி நாணய முறை ஆங்கிலேய நாணய முறையை அடித்தளமிட்டது. கரெக்டு தான். ஓகேவா? அந்த ரூபியா அப்படின்ற நாணயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முகலாயர்களுக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஹட்டில்கட் போர் மிகவும் கடுமையான இறுதி போர். ஓகே தான். சீக்கிய புனிதனான குரு கிரந்தா சாஹிப் குரு அர்ஜுன் தேவால் தொகுக்கப்பட்டது. சரிதான். இந்த அர்ஜுன் தேவால் தொகுக்கப்பட்டது வந்து சீக்கிய தன்மை மட்டும் இல்லை. கபீர் இந்த மாதிரி இந்து சமயத்தில் இருக்கவங்க சொன்ன கருத்துக்களும் அதில் இருக்கும். முஸ்லீம் சமயத்தில் சொன்ன கருத்துக்களும் அதில் இருக்கும். ஓகேவா? குரு அர்ஜுன் தேவ் வந்து எல்லா மதமே சம்மதன்ற மாதிரி தான் தொகுப்பார். ஓகே, அடுத்து பார்ப்போம். பின்னவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தேர்ந்தெடுத்துருவோம். ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை சரி. கன்னோசி போருக்கு பின் அக்பர்னு போட்டிருக்காங்க. கன்னோசி போருக்கு பின் ஹுமாயூன் நாடு இல்லாத அரசரா எங்கே போயிட்டாரு? பாரசீகத்துக்கு போயிட்டார். அங்கே ஒரு அரசரோட உதவினால அங்கே இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா அங்கேருந்து செர்சா இருந்ததுக்கு அடுத்து வந்து இங்கே நாட்டை பிடிப்பார். ஓகேவா? அடுத்து போவோம்.
பின்வற்றில் சரியான கூற்றினை கண்டுபிடி. ஓகேவா? பின்வற்றில் சரியான கூற்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்துக்கங்க. சிர்சா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோனார்கள் வரை கிராண்ட் ட்ரங்க் சாலையை தீர்மானித்தார். சரி. சீர்படுத்தினார். சரி. அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகள் மூலமாக மாபெரும் பேரரசுக்கு அடித்தளமிட்டார். சரி, ரெண்டுமே சரியான. ஓகே. பாபர் முதல் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். ஓகே தான். பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். கரெக்ட் தான். பீரங்கி படை இருந்ததுனால தான் வெற்றி பெற முடிஞ்சு. ஏன்னா குறைவான எண்ணிக்கையில் ஆள்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ராஹிம் லோடி தலைமையில். அப்போ இப்ராஹிம் லோடி தூக்கி அடிக்கணும்னா ஒரு பீரங்கி தான் பயன்படுத்திருக்காரு முக்கியம். ஓகேவா? தொடர்ந்து அந்த 3-4 போர்லையும் பீரங்கி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பின் ஆட்சி இறுதியில் முகலாய பேரரசு அழிவு ஆரம்பமாயிற்று. அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் வெறுப்புணர்வோடு இருந்தார். நட்புறவா இல்லை, வெறுப்புணர்வோடு. தக்கான அரசனால தான் நம்மால் சிவாஜி இருக்காரு. சிவாஜி மேல கடும் கோபமா இருக்காரு மராத்தியர்கள். அடுத்து பிஜப்பூர் கடும் கோபமா இருக்காங்க. அப்போ இது நட்புறவு இல்லை, வெறுப்புணர்வு. இவரோட மகன் 2ஆம் அக்பரே இவருக்கு தான் துரோகம் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, அடுத்து போகும். அப்போ என்னன்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேவா? கீழே இது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறா பொருத்தப்பட்டது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிதிநெறி விளக்கம் அப்படின்றது குமரகுருபார் எழுதினது. ஓகேவா? அமுக்த மல்யாதையா அப்படின்றது கிருஷ்ணதேவரா எழுதினது தான். ஒரு தெலுங்கு நூல். அதாவது ஆண்டாள் பற்றி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஜெகநாத பண்டிதர் அவர் எழுதினது தான் ரசகங்காதரா. அல்சானி பெத்தனா எழுதினது மனுசரி தான். ஓகேவா? அல்சானி பெத்தனா எழுதினது மனு சரித்ரா. இப்போ கரெக்டா இருக்கு. பாஸ்கராச்சாரியா எழுதினது நீதிநெறி விளக்கம்ன்ற தப்பு. நீதிநெறி விளக்கம் குமரகுருபார். ஓகே. அடுத்து கடைசி. ஃபர்ஸ்ட் அபுல் பாசல் அப்படின்றது ஒரு கட்டடம் இல்லை, அவர் வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர். அவர் தான் அக்பர் நாமா அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். ஓகேவா? அப்போ அபுல் பாசலோட சம்மந்தப்பட்டவர் அக்பர். ஜிம்மா மசூதி அப்படின்றது டெல்லியில் உள்ள ஒரு மிகப்பெரிய மசூதி. இது கட்டினவர் ஷாஜஹான். ஓகேவா? பாதுஷாஹி மசூதி அப்படின்றது நம்ம ஊர்ல இல்லை, அது பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான்ல உள்ள லாகூர்ல இருக்கு. அப்போதைக்கு பிரிக்கப்படாத இந்தியா தானே. அப்போதைக்கு லாகூர்ல அவுரங்கசீப் கட்டின ஒரு மசூதி தான் பாதுஷாஹி மசூதி அப்படின்றது. இப்போ அது லாகூர் பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து புராணா கிலா அப்படின்றது ஷெர்ஷா சூரி அவர்கள் கட்டிய ஒரு பழமையான கோட்டை தான் அது. ஓகே, மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.